இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 22வது வசனம். யோசேப்பு கனித்தரும் செடி, அவன் நீரூர் சண்டையில் உள்ள கனித்தரும் செடி, அதன் கொடிகள் சூரியன் மேல் படரும். ஆமென். நல்ல கவனிங்க. இங்கே தன்னுடைய கடைசி காலத்திலே யாக்கோப்பு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது யோசேப்பை சரிங்களா இப்படியாய் ஆசீர்வதிக்கிறார். யோசேப்பு கனித்தரும் செடி. ஆமாம், கனித்தரும் செடி. இப்போது உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வி கேட்பேன்னு சொன்னால், கனி கொடுக்கிறவர்கள் கனி கொடுக்காதவர்கள் இரண்டு பிரிவாக பிரித்தால் நீங்கள் எந்த பிரிவிலே இருப்பீர்கள்? கனி கொடுக்கிறவர்களுடைய அந்த லிஸ்ட்டில் இருப்போமா, கனி கொடுக்காதவர்களுடைய லிஸ்ட்டில் இருப்போமா? அது குறித்து தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு காலத்தில் நம்முடைய வாழ்க்கை அந்தகாரமாக இருந்தது. அது கனியற்ற ஒரு வாழ்க்கை, பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை, பயன் இல்லாத ஒரு வாழ்க்கை, சரிங்களா? ஆனால் பாருங்கள், என்றைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே நம்ம மீட்கப்பட்டோமோ அதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு சொன்னால், கனித்தரும் வாழ்க்கையாய், பயனுள்ள ஒரு வாழ்க்கையாய், பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையாய் இருக்கணும். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு பாருங்க, நிறைய கிறிஸ்துவ மக்கள் அவர்களுக்கே அவர்கள் பிரயோஜனமாக இருக்க மாட்டார்கள், தன்னுடைய குடும்பத்திற்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டார்கள், சபைக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டார்கள், அவர்கள் வாழ்கிற தேசத்திற்கு அவர்கள் பிரயோஜனமாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் அவங்க பிரயோஜனப்பட மாட்டாங்க, மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்பட மாட்டாங்க, தன் குடும்பத்தாருக்கும் பிரயோஜனப்பட மாட்டாங்க. கனியற்ற ஒரு வாழ்க்கை. ஆனால் இந்த கனியற்ற வாழ்க்கை ஆண்டவர் வெறுக்கிறவராக இருக்கிறார். இந்த கனியற்ற வாழ்க்கை ஆண்டவர் விரும்பாதவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் மத்தேயு 3வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. மத்தேயு 3:8. ஏற்ற கனிகளை கொடுங்கள். அதே மாதிரி 10வது வசனத்தை வாசிங்க. இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இங்கே நம்ம பார்க்கிறோம். இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க, சரிங்களா? கனி கொடுக்கிற வாழ்க்கைனா என்ன அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் அந்த 8வது வசனத்தில் புரிந்திருப்பீங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி, சரிங்களா? அதாவது எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு முன்னான ஒரு வாழ்க்கை. அதாவது கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு முன்பாக இருந்த ஒரு வாழ்க்கை, அது வேறு விதமான வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற ஒரு வாழ்க்கை. ரெண்டுத்துக்கும் எப்போதும் வித்தியாசம் உண்டு. கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை சரிங்களா, பரிசுத்தம் இல்லாமல், கீழ்ப்படிதல் இல்லாமல், நன்மை செய்யாமல், அன்பு இல்லாமல், பிசாசனுடைய கிரியைகளை செய்து தேவனை எதிர்த்து நின்று வாழ்ந்து அயோக்கியமான வாழ்க்கை, எல்லாம் பாவமான வாழ்க்கையாக இருந்தது. அது பிரயோஜனம் இல்லாத கனியற்ற ஒரு வாழ்க்கை. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கையானது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட், ஆமென். என்ன வாழ்க்கைங்க? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை. அது பார்த்தீங்கன்னா, அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனின்னு பார்க்கும்பொழுது தேவனுடைய சுவாபம், சரிங்களா, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை தரித்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கிறது. இப்படி நம்ம கனி கொடுத்தா தான், நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருந்தால் தான், நாம் பயன்பட்டால் தான் அது தேவன் விரும்புகிற வாழ்க்கையாக இருக்கிறது.
இப்போது பாருங்கள், கர்த்தர் சொல்கிறாரு, கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. கோடாரி எங்கே இருக்கு? இப்போது மரங்களின் வேர். சரிங்களா? மரத்தினுடைய கிளையிலையோ மரத்தினுடைய சரிங்களா அந்த தண்டு பகுதியிலோ இல்லாமல் வேர் ஏன்னுச்சுன்னா இலையை வெட்டினாலும் கிளையை வெட்டினாலும் திரும்ப வந்துடும். ஆனால் வேர் வெட்டினா சரிங்களா திரும்ப வளராது. அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை ஒரு மனுஷன் கொடுக்கலைன்னா அதனால அவனுக்கும் பிரயோஜனம் கிடையாது, அவனுடைய குடும்பத்திற்கும் பிரயோஜனம் கிடையாது, சபைக்கும் பிரயோஜனம் கிடையாது, தேசத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது, தேவனுக்கும் பிரயோஜனம் கிடையாது. அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையை தேவன் அருவருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த வாழ்க்கையை சரிங்களா முடிக்கும்படியாக தீர்மானம் பண்ணுகிறார். அப்போ அந்த வேர் அருகே அந்த கோடாரி வைக்கப்படுகிறது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம்? வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நான் அநேக நேரங்களில் இந்த வசனத்தை தியானித்தது உண்டு. அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையை நான் பார்த்ததும் உண்டு. அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பிரயோஜனம் இல்லாத பொழுது, தேவனுக்கு பயன்படாத போது, மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்காத போது அவங்க உயர்ந்த ஒரு ஸ்தானத்திலோ அல்லது ஆசீர்வாதமாகவோ பலன் உள்ளவர்களாகவோ அவர்கள் வாழ்ந்தது இல்லை. அது நிறைய கண்கூடாக நிறைய மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவங்களுடைய வாழ்க்கையில் இருளும் அந்தகாரமோ பின்மாற்றமோ அவர்களை ஆண்டு கொண்டு அதாவது பிரயோஜனம் இல்லாமவே இந்த உலகத்தை முடித்து விடுகிறார்கள். இல்லை, நாம் பிரயோஜனமில்ல ஒரு வாழ்க்கையை வாழும்படியாய்த்தான் கர்த்தர் இந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்வை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். தேவன் கொடுத்த வாழ்க்கை ஆண்டவருக்கு நாம் பிரயோஜனப்படணும். நம்முடைய குடும்பத்திற்கு நாம் பிரயோஜனப்படணும். சபைக்கு நாம் பிரயோஜனப்படணும். பயனுள்ளவர்களாக இருக்கணும். கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்கணும். நம்முடைய சுவாபங்கள் மாற்றப்படணும். நம்முடைய குணாதிசயங்கள் மாற்றப்படணும். அது மற்றவர்களை அவர்களை தேவனிடத்தில் கொண்டு சேர்க்கிற ஒரு கருவியாக நாம் என்ன பண்ணணும்? பயன்படணும். ஆமென். மத்தேயு 7வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசிங்க. நல்ல கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். பாருங்க, நல்ல கனிகொடாத மரமெல்லாம் என்ன பண்ணும்? வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இப்போ நீங்கள் புரிஞ்சிட்டிங்களா? எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நீங்கள் தேவனுக்குள்ளாக அல்லது தேவனால் நீங்கள் தொடப்பட்டு எத்தனை காலங்கள் ஆகிறது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எவ்வளோ காலம் நம்ம கடவுளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நம்ம என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ளணும். அப்போது நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையா என்பதை நம்ம என்ன பண்ணணும்? ஆராயணும். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் கர்த்தர் சொல்கிறாரு, அதை நான் வெட்டி போட்டுடுவேன். சரிங்களா? அது அக்கினியிலே போடப்படும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கனி கொடுக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் மத்தேயு 21வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதன் இடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னில் கனி உண்டாக இருக்காதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. இங்கே நம்ம பார்க்கிறோம், அப்போது வழியருகே ஒரு அத்தி மரத்தை பார்த்தாராம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அங்கே போய் பார்க்கும்போது அது இலை மாத்திரம் இருந்துச்சான், வேற ஒன்றையும் காணலையாம்.
அப்போது ஆண்டவர் சொல்றார், இனி ஒரு காலம் உன்னிடத்திலே கனி உண்டாகாது இருக்க கடவுது என்றார். உடனே அந்த அத்திமரம் பட்டு போயிற்று. அத்திமரத்திற்கு எப்பொழுதுமே ஒரு ஸ்பெஷல் உண்டு. அது இலைகள் நிறைந்து இருந்தால் அது கனிகள் இருக்குமா, இலைகள் இல்லைன்னு சொன்னால் அது கனிகள் இல்லாமல் இருக்குமா. இலைகள் நிறைந்து இருக்கிற அந்த அத்திமரத்தை பார்க்கும்போது அதில் என்ன இருக்கும் சொல்லுங்கள், கனிகள் கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் அந்த அத்தி மரத்தினுடைய சுவாபம், குணாதிசயம். இலைகள் இருந்தால் கனிகள் இருக்கும். இப்போ அங்கே ஆண்டவர் போயிட்டு என்ன பண்ணுறார், கனியை தேடுறார். அங்கே என்ன இல்லை, கனி இல்லை. இன்னைக்கு பாருங்கள், அநேகர் கனி கொடுக்குற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கை மேலோட்டமாக, சரிங்களா, மற்றவர்களை கவர்ந்து இழுக்கத்தக்கதாக. ஆனால் உள்ளான மனுஷன் அவங்க பலப்பட்டிருக்க மாட்டாங்க. மேலோட்டமாக அவங்கள பார்த்தா ரொம்ப ஜபிக்கிறவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, சரிங்களா, நன்மை செய்கிறவர்களாக, ஊழியம் செய்கிறவர்களாக இருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே உள்ளான மனுஷனில் பார்த்தா அவங்க பலன் இருக்காது, அவங்களுக்கு பரிசுத்தம் இருக்காது, கீழ்ப்படிதல் இருக்காது, தாழ்மை இருக்காது, அன்பு இருக்காது, சகிக்கிற தன்மை இருக்காது, விட்டு கொடுக்கிற தன்மை இருக்காது, சரிங்களா, வசனத்தின்படி நடக்கிற குணங்கள் எதுவுமே அவங்களிடத்துல இருக்காது. மேலோட்டமான ஒரு வாழ்க்கை. அப்போ அதெல்லாம் கனி கொடுக்குற வாழ்க்கையான்னு பார்த்தா நிச்சயமாக கனி கொடுக்குற வாழ்க்கை கிடையாது. அதனால்தான் ஊழியம் செய்கிற பிள்ளைகளை நான் அதிகமாக உற்சாகப்படுத்துவேன். அதாவது ஜபிக்கிறவர்களாக இருந்தாலும், பாடல் பாடுகிறவர்களாக இருந்தாலும், ஆராதிக்கிறவர்களாக இருந்தாலும், பிரசங்கத்தை செய்கிறவர்களாக இருந்தாலும், சரிங்களா, சிறுவர் ஊழியத்தை செய்கிறவர்களாக இருந்தாலும், வாலிப ஊழியத்தை செய்கிறவர்களாக இருந்தாலும், சரிங்களா, அவங்களெல்லாம் நான் அவங்கக்கிட்ட என்ன சொல்வேன்னா, உள்ளான மனுஷன் நீங்கள் என்ன பண்ணணும், பலன் அடையணும். உள்ளான மனுஷனில் தேவனுக்கு ஏற்றபடி நீங்கள் வாழணும். அப்படி வாழும்போது தான், சரிங்களா, அது கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, அதாவது புரோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையாய், பயனுள்ள ஒரு வாழ்க்கையாய் இருக்கும். ஆமாம் தானே? உள்ளான மனுஷனில் நம்ம பலப்படாமல் மேலோட்டமாக நம்ம, சரிங்களா, வாழ்கிற அந்த வாழ்க்கை அது கனி கொடுக்காத ஒரு வாழ்க்கை, புரோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அதனால பாருங்கள், அந்த அத்தி மரத்தை ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இனி ஒரு காலம் உன்னிடத்துல என்ன பண்ணக்கூடாது, கனி உண்டாகாத இருக்க கடவுதுன்னு உடனே அந்த அத்தி மரம் பட்டு போயிடுச்சு. இன்றைக்கி ஆண்டவர் பாருங்கள், எனக்கு அநேக நேரத்தில் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். ஆண்டவரே, ஒரு காலத்தில் பாவத்தோடு வாழ்ந்தேன் ஆண்டவரே, உமக்கு பிரயோஜனம் இல்லாமல் நான் வாழ்ந்தேன், சரிங்களா, எந்த விதத்திலும் கனியற்ற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்தவனாக இருந்தேன். ஆனால் என்றைக்கு உம்முடைய அன்பும் உம்முடைய கிருபையும் சரியா என்னை சூழ்ந்து கொண்டதோ, என்னை பக்கமாக இழுத்ததோ, அன்றைக்கே ஆண்டவரே உமக்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரமாய் நீர் என்னை உருவாக்கி இருக்கிறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அநேகருக்கு பயன்படுகிற பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையால் என் வாழ்க்கை இருக்கட்டுமே என்று சொல்லி ஆண்டவரிடத்துல ஸ்தோத்திரம் பண்ணி வேண்டுதல் செய்வேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நம்முடைய வாழ்க்கை கூட நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஒரு கனித்தரும் ஒரு வாழ்க்கையாக இருந்தால் தான் அது என்ன தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, அதுலேயே மத்திய 21:43 வசனத்தை வாசிங்க. ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். பாருங்க, நல்லா கவனிங்க. இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? தேவனுடைய ராஜ்யம், அப்போ இந்த கனி கொடுக்கிற வாழ்க்கைன்றது அது எதை ரிலேட்டடாக அது இருக்குன்னு, எதை சார்ந்து இருக்கிறது, எதை முக்கியப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது தேவனுடைய ராஜ்யத்து அது என்ன பண்ண, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளாக, தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒத்ததாகலை, அதை சார்ந்ததாக, அதற்காகத்தான் என்பதை இங்கே நம்ம புரிஞ்சு கொள்கிறோம். அப்போது ஒரு மனுஷன் கனி கொடுக்கும் பொழுது அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்காக, சரிங்களா,
பயனுள்ளவர்களாக இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல, நான் பாருங்கள், நம்முடைய இந்த கனித்தருங்க வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடியறதில்ல. அது பரலோகத்தை சார்ந்து இருக்கிறது, பரலோகத்துக்குரியதாக இருக்கிறது. இப்போ நம்ம இங்கே பார்க்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் யாரிடத்துல நீக்கப்படுகிறதா? கனி தராத ஒரு இடத்துல என்ன பண்ணுது? அது என்ன நீக்கப்படுகிறது. நீக்கப்பட்டு கனிகளை தருகிற ஜனங்களுக்கு அது கொடுக்கப்படும். பார்த்தீங்களா, இன்றைக்கு கூட ஆண்டவர் பாருங்கள், யாரெல்லாம் தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, பயன் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, சரிங்களா, தேவனுக்காக பயன்படுகிறார்களோ, அவங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் என்ன பண்ணார்? ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்னும் ஆட் பண்ணிகிட்டே இருப்பார் அவங்களுடைய கிருபை வரங்களை, சரிங்களா, அவங்களுடைய பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை என்ன பண்ணுவார்னா ஆட் பண்ணிகிட்டே இருப்பார். காரணம் தேவனுடைய ராஜ்யம். சொல்லுங்கள், தேவனுடைய ராஜ்யம். ஆமாம். இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களை சிந்தித்து கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். நாம் பயன்படுகிறோமா? பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? நாம் கனி கொடுக்கறதுல இருக்கிறோமான்னு சொல்லி இன்றைக்கி உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். ஆமென். அப்படி இல்லைன்னு சொன்னால் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் தேவன் என்ன பண்ணுவார் சொல்லுங்கள்? நம்மிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்கள், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம், சரிங்களா, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, சரிங்களா, தேவனுடைய அனுக்கிரகங்கள் எல்லாவற்றையும் எடுத்துட்டு, சரிங்களா, யார் கொடுப்பாங்களாம் தெரியுங்களா? யார்கிட்ட கொடுப்பாராம் தெரியுமா? அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களிடத்துல என்ன பண்ணுவார்? கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். பரவாயில்லையா? அப்படி நம்ம விட்டு போனால் நல்லா இருக்குமா? அது இன்னைக்கு சபையில் நான் பார்க்குற காரியங்கள் உண்டு. அதே நிலைமையில தான் இருக்கிறோம். அதுலேருந்து கொஞ்சம் கூட வேறுபடுகிறவர்களாய் இல்லாமல் இருக்கும். ஜப ஜீவியத்தில், தேவனுடைய வார்த்தையில் வளர்றதில்ல, சரிங்களா, அதே போல் பரிசுத்தத்தில், கீழ்ப்படிதல், அன்பில், தாழ்மையில், ஊழியத்தில் நம்ம என்ன பண்ணணும்? வளர்கிறவர்களாக இருக்கணும், கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும், பயனுள்ளவர்களாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமாம். இன்னைக்கு நல்லா புரிஞ்சு கொள்ளணும். நம்முடைய ஜெபம் பயனுள்ளதாக இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறதா? இதை நீங்கள் என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பார்க்கணும். ஏதோ நானும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் இல்லை, நிச்சயமாக ஆண்டவர் அந்த பயனில்லாத கனியற்ற வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு நாள் விரும்புறதில்லை. நான் தான் சொன்னேன்ல, கோடாரியானது வேறு இருக்கே வச்சிருப்பாரு. நான் நிறைய மனிதர்களை பார்த்துக்கிறேன், நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். என்னோடு பயணித்தவர்கள், என்னோடு கூட ஊழியத்தில் ஆரம்ப காலத்தில் வந்தவர்கள் எல்லாரையும் பார்ப்பேன். அது பெருமையாக சொல்கிறதுக்காகலாம் இல்லை, சரிங்களா, அதெல்லாம் நான் அப்படியெல்லாம் யோசிக்கிறதில்ல. தெய்வ கிருபையினால் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். நான் சொல்கிறேன், அப்படிப்பட்டவர்களெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் என்னோட கூட, சரிங்களா, என் ஓட்டத்தில் அவர்களெல்லாம் கூட வந்தாங்க. இன்றைக்கி அவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் நிறைய பேர் இறந்தும் போயிட்டாங்க. ஆனால் ஏன் இதில் நிலைத்திருக்கிறோம்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி ஆண்டவர் கொடுத்துருக்குறான்னு சொல்லி நினைக்கும் பொழுது, அது கனி கொடுத்தா தான் அதுமாரி வரும். சரிங்களா, நீங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த ஊழியம், சரிங்களா, சாதாரணமாக வளர்ந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் இல்லை, சரிங்களா. இன்றைக்கி இவ்வளோ ஒரு ஊழியத்தில் தேவன் இப்படிப்பட்ட ஒரு மகிமைப்பட்டவராக இருக்கிறன்னா, அது கனி தருகிற ஒரு வாழ்க்கையாய், பயனுள்ள ஒரு வாழ்க்கையாய், பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையாய் இருந்ததுனால தான் ஒரு வளர்ச்சி. சரிங்களா, இல்லைன்னா வராது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதனால பாருங்கள், சரிங்களா, அவங்கவுங்களுக்குரிய கணக்கை சரிங்களா, தேவன்கிட்ட நம்ம ஒரு நாளைக்கு கொடுத்தே ஆகணும். ஆண்டவர் பாருங்கள், ஒரு மனுஷனிடத்தில் 5 தாலந்து கொடுக்குறாரு, ஒரு மனுஷங்கிட்ட 2 தாலந்து கொடுத்துக்கிறாரு, ஒரு மனுஷங்கிட்ட 1. 5 10 ஆக்குறாங்க, 2 4 ஆக்குறாங்க, 1 2 ஆக்காமல் மண்ணில் புதைச்சி வச்சிடறாங்க. அந்த மண்ணில் புதைச்சி வச்ச அந்த ஊழியக்காரனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பொல்லாத ஊழியக்காரனே. என்ன சொல்கிறாருங்க? பொல்லாத ஊழியக்காரனே, சோம்பலான ஊழியக்காரனே. என்ன சொல்கிறாங்க? பொல்லாத சோம்பலான ஊழியக்காரனே.
அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாளந்து எடுத்து 10 தாளந்துக்குள்ளன்னு கொடுத்துறார். உள்ளவன் எவனும் அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான், இல்லாத இடத்துல உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கப்புறம் சொல்றாரு, புரோஜனமற்ற ஊழியக்காரன் இவன் என்ன பண்ணும், புறமான இருளில் தள்ளி போடாங்க, அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிரும். இப்போ புரியுதுங்களா? சொல்லுங்க, இப்போ புரியுதுங்களா? புரியுது இல்லையா? அப்போ இங்க பாருங்க, 5 தாளந்த 10 அவங்கள குறித்து தேவன் சொல்கிற காரியம் என்ன? அதில் பார்க்கும்போது, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் நீ உண்மையாயிருந்தார், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசி. அதே பயனில்லாத ஒரு ஊழியக்காரனை பார்த்து ஆண்டவர் சொல்கிற காரியம், பிரயோஜனம் இல்லாத அந்த ஊழியக்காரனை பார்த்து அந்த எஜமான் சொல்கிற காரியம், பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, பிரயோஜனமற்ற இந்த ஊழியக்காரனை என்ன பண்ணுங்க, தூக்கி எங்க போடுங்க, இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இப்போ நம்ம எந்த லிஸ்ட்டில் நம்ம வரணும், எந்த நிலையில் நம்ம வரணும்? நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, இந்த தேவனுடைய வார்த்தையெல்லாம் நம்ம உணர்கிறதற்காக, குற்றப்படுத்துறது அல்ல. இதுதான் நடக்க போகிறது, இதுதான் யதார்த்தமாக தேவனுடைய வார்த்தை நடக்க போகுது. இது என்னுடைய சுய கருத்தோ, என்னுடைய சரிங்களா தனிப்பட்ட வெறுப்புலாம் கிடையாது. இது தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், நல்ல இளைப்பாறுதலான சூழ்நிலையை கொடுத்திருக்கிறார், சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், கிருபையை கொடுத்திருக்கிறார், பலத்தை கொடுத்திருக்கிறார், நன்மையான அநேக காரியங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார், எவ்வளோ நிறைய விஷயங்களை கொடுத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற இந்த ஒவ்வொரு நொடியும் தேவனுடைய மாபெரிய இரக்கம், அது கிருபையிலும் கிருபை. அவர் கொடுத்த வாழ்க்கை எல்லாமே அவர் கொடுத்தது. இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிறது எல்லா நன்மையும் அவர் கொடுத்தது. அவர் இல்லாமல் நம்ம இல்லை. எதற்காக எல்லாத்தையும் கொடுத்தார் தெரியுமா? பயனுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ, பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ, கனி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ. அதனால தான் அத்தி மரத்தில் ஒரு ஊமையை ஆண்டவர் சொல்ல நம்ம கேட்போமா? லூக்கா 13வது அதிகாரத்தில் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரலாம் வாசிங்க. லூக்கா 13:6-9. அப்பொழுது அவர் ஒரு ஊமையும் சொன்னார். ஒருவன் ஒரு திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நாட்டினான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். நல்ல கவனிங்க. 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது. பாருங்க, இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். நீங்க நம்ம பார்க்கணும்ல, இது என்ன 3 வருஷமா இந்த என்ன பண்ணேன், கனியை தேடுறேன், இதுல கனி இல்லை, ஒன்றையும் நான் என்ன பண்ணேன், என்னால காண முடியல, இதை வெட்டி போட்டுரு, இது நிலத்தை கெடுக்கிறது. இன்னைக்கு கூட நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, நிறைய பேருடைய வாழ்க்கை கனி இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் கனியை தேடுறாரு. இன்னைக்கு இதை நீங்க உணர்ந்துக்குங்க. நான் சொல்றேன் பாருங்க, என்னைக்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராக வருதோ உடனே நம்ம என்ன பண்ணணுமா, அதுக்கு செவி கொடுக்கணுமா, மனம் திரும்பணுமா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமாம், இங்கே பாருங்க, ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரு. இன்னைக்கு தேவனிடத்தில் எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கனியை தேடுறாரு. இப்போ எத்தனை பேருடைய வாழ்க்கையில கனி இல்லாமல் இருக்கிறது? எத்தனை பேர் தேவனுக்கு பிரயோஜனப்படுகிறீர்கள்? தேவனுடைய ராஜ்யத்திற்காக எத்தனை பேர் பயனுள்ளவர்களாக இருக்கீங்க? இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் கிறிஸ்துவ உலகத்தில் மற்றவர்கள் இடர்கள் அடைகிறதுக்கு காரணமே கிறிஸ்துவ பிள்ளைகளாக இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, இடர்கள் அடைஞ்சிடுறாங்க. அப்படின்னா நம்மளை பார்க்கும் பொழுது
ஆண்டவர் இடத்துல வர்றதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை, மனசு இல்லை, ரட்சிக்கப்படுகிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை சரியில்லாதனால தானே. அப்போ இடரலான ஒரு வாழ்க்கை, கனியற்ற ஒரு வாழ்க்கை, பலகீனமான ஒரு வாழ்க்கை, பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை அநேகரை இடரலுக்குள்ளாக மாற்றி விடுகிறது. ஆண்டவர் தேடிட்டே இருக்கிறார், கனியை தேடிட்டே இருக்கிறார். ஆனால் இல்லை, நிலத்தை கெடுக்குது, இதை வெட்டி போட்டுடு. கொஞ்சம் தருணம் தான். இன்னைக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், நடந்த உண்மையை தான் நான் சொல்கிறேன். நடக்க போகிற உண்மையை கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கேன். நீங்கள் ஆண்டவருக்கு பிரயோஜனப்படலைன்னா, கனி இல்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக சரிங்களா, இந்த வாழ்க்கையை ஆண்டவர் விரும்ப மாட்டார். அதனால் கனி கொடுக்கிறவர்களாய் நாம் என்ன பண்ணணும்? மாறிவிடணும். தேவனுக்கு பிரயோஜனப்படுவர்களாய் நாம் மாறிவிடணும். தேவனுடைய ராஜ்யத்திற்காக நாம் மாறிவிடணும். ஆமாம், ஒவ்வொருத்தரும் அப்படி வாழ்வோம் என்று சொன்னால் நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த தேசத்தில் அக்கிரமம் மறைந்து போகும், அநியாயங்கள் மறைந்து போகும், தற்கொலைகள் மறைந்து போகும், விபத்துக்கள் மறைந்து போகும், கொலைகள் மறைந்து போகும், விபச்சாரங்கள் மறைந்து போகும், விக்கிரக ஆராதனைகள் மறைந்து போகும், பிசாசின் கிரியைகள் அடியோடு அழிக்கப்படும். தேவனுடைய வல்லமை நம் மூலமாக இந்த உலகத்தில் என்ன பண்ணோம்? வெளிப்படும். தேவ மகிமை ஆளுகை செய்யும். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஒவ்வொரு குடும்பமும் தேவனுக்குரிய குடும்பமாய், பரிசுத்த குடும்பமாய் மாறும். நம்மூலமாய் அங்கே இருக்கிற நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் தேவனை அறிந்து கொள்வார்கள். தேவனுடைய ராஜ்யம் ஸ்திரப்படும், விஸ்தாரமாக்கப்படும். ஒவ்வொரு ஊரில் தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டு மகிமையான கிரியைகள் நடக்கும். கர்த்தரே தேவன் என்று சொல்லி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவனை நித்திய ஜீவனமாக இருக்கிறார் என்று சொல்லி சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டு தேவனை ஆராதிப்பார்கள். தெரியுமா? இன்னைக்கு கனியற்ற ஒரு வாழ்க்கை, பிரயோஜனமில்லாத வாழ்க்கை, பயனில்லாத வாழ்க்கையை மக்கள் பார்க்கிறார்கள். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் வெளிச்சம் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆமாம், பிதாவை மகிமைப்படுத்துகிறதா இருக்கணும். எப்படி இருக்கணும்? பிதாவாகிய தேவனை, இந்த ஜனங்களெல்லாம் உன்னை பார்க்கும் பொழுது யாரை தெரியுமா மகிமைப்படுத்தணும்? தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அதனால்தான் ஆண்டவர் இந்த வசனத்தை நம்மோடு கூட பேசுகிறவராயிருக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 5:16. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். இங்க பாத்தீங்களா? மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை பார்க்கணும். அதுதான் கனியுள்ள ஒரு வாழ்க்கை, பயனுள்ள வாழ்க்கை, பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா, ஆமென் அப்படின்னு சொன்னா உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கும். இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, நிறைய காரியங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சரிங்களா, நிறைய காரியங்களில மாற்றங்கள் வேண்டி மாற்றங்களோடு வாழ்கிற வாழ்க்கையா இருக்கும். அது பிதாவை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையா இருக்கும். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், உங்கள் வாழ்க்கை பிதாவை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையாக இருக்கிறதா? இந்த கேள்வியை உங்கள் மனசு ஆழத்தில் கேட்டு பாருங்கள். என் வாழ்க்கை பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்கிறதா? என்னுடைய நற்கிரியைகள் எல்லாரும் பார்த்து பிதாவை மகிமைப்படுத்துகிறார்களா, இல்லை வேதனைப்படுத்துகிறார்களா, தூஷிக்கிறார்களா? தேவனுடைய நாமம் என்னால் தூஷிக்கப்படுகிறதா? யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அப்படி ஒருவேளை உங்களுடைய உள் உணர்வு சொல்லுமானால், இல்லை நீ பிதாவை கனஹீனப்படுத்துகிறாய், உன்னுடைய நற்கிரியைகள் மனுஷருக்கு முன்பாக வெளிப்படலை, துர்க்கிரியை தான் வெளிப்படுதுன்னா நீங்கள் கனியற்றவர்கள், பிரயோஜனப்படாதவர்கள், பயனற்றவர்கள். மனம் திரும்பணும், நம்ம மனம் திரும்பணும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. யோவான் 15வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. யோவான் 15:2. என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஆமென். பாருங்க, என்னில்
கனி கொடுக்கிற கொடி எதுவோ, கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் என்ன பண்ணாருங்க, அறுத்து போடுகிறார். இன்னைக்கு பாருங்க, நல்லா ஜெபம் பண்ண மாதிரி இருக்கு, எல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் கனி இருக்காது. தெளிவாக ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்லுது. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையை ஏனோ தானெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போறாரு, தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது. ஆயத்தமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களை தேவனாகி கர்த்தர் தம்மோடு கொண்டு போகிற காலம் நெருங்கிடுச்சு. எப்போ வருவார் தெரியாது. 1000 பரிசுத்தவான்களோடு தேவனாகி கர்த்தர் வரப்போகிறார். ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தான் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு மறுரூபமாக்கப்பட முடியும். அந்த காலங்களெல்லாம் அவருடைய தீர்க்கதரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. இன்னும் நம்ம ஆண்டவரோடு இல்லைன்னு சொன்னால் எப்படி மறுரூபமாக்கப்படுவோம்? கனியற்றவர்களாக இருந்தால் எப்படி மறுரூபமாக்கப்படுவோம்? பிரயோஜனம் இல்லாதவர்களாக இருந்தால் எப்படி மறுரூபமாக்கப்படுவோம்? பயன் இல்லாதவர்களாக இருந்தால், பயன்படாதவர்களாக இருந்தால் எப்படி மறுரூபமாக்கப்படுவோம்? நம்முடைய நற்கிரியைகள் மனுஷருக்கு முன்பாக காணப்படாவிட்டால் எப்படி மறுரூபமாக்கப்பட முடியும்? கடமைக்காக ஒரு வேத வசனம், கடமைக்காக ஒரு ஜபம், கடமைக்காக ஒரு ஊழியம், கடமைக்காக ஒரு ஆராதனை, கடமைக்கான ஒரு வாழ்க்கை, பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை, தேவன் விரும்பாத ஒரு வாழ்க்கை, அது வெட்டுண்டு அக்கினியிலே எரியப்படுகிற ஒரு வாழ்க்கை. கர்த்தர் தெளிவாக சொல்றார், என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுவார். ஆமாம், உண்மை. தேவனுடைய வார்த்தையெல்லாம் உண்மை, பொய் கிடையாது. யாரானாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, என் மனைவி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே ஒரு சட்டம் தான், ஒரே ஒரு லா தான், ஒரே ஒரு பிரமாணம் தான். கனி கொடுக்காத இருக்கிற கொடி என்ன பண்ணுவார்? அவர் அறுத்து போடுவார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். கனி கொடுக்கும்போது ஆண்டவரே அதை சுத்தம் பண்ணுறார். சுத்தம் பண்ணி அதிக கனிகளை கொடுக்கும்படியாக அதை மாற்றுகிறார். அதுலேயே நீங்கள் பாருங்கள், 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது வாசிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இங்கே நம்ம பார்க்கிறோம். ஆமென். ஆண்டவரோடு கூட நாம் நிலைத்திருக்கிற வாழ்க்கை அது அதிக கனிகளை கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அவரோடு நிலைத்து நிற்க, அவரோடு கூட இணைந்து இருக்க, அவருடைய சித்தம் செய்ய, அவருக்கு பிரியமானவைகளை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்க வாழும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்னைக்கு உங்களை ஆராய்ந்து பாருங்கள். எத்தனை பேருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கீங்க? எத்தனை பேருக்கு சத்தியத்தை சொல்லியிருக்கீங்க? எத்தனை பேருக்கு தேவனுடைய நல்ல வார்த்தைகளால் பலப்படுத்தியிருக்கீங்க? எத்தனை பேருக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை போதிச்சிருக்கீங்க? எத்தனை பேரை தேவனிடத்தில் வழி நடத்திருக்கீங்க? எத்தனை பேரை தேவனிடத்தில் இன்னும் அவர்கள் உறுதியாக இருக்கும்படி அவர்களுக்காக பாடுபடுகிறீங்க? எத்தனை பேரை தேவனுடைய அன்பில் கட்டும்படியாக உழைத்திருக்கீங்க? சொல்லுங்கள். இதெல்லாம் இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பதில் வச்சிருக்கணும், பதில் சொல்லியே ஆகணும். தேவ சமூகத்தில், தேவனுடைய பிரசன்னத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு நாள் நம்ம நிற்க போகிறோம். தேவனுக்கு முன்பாக நம்ம நிற்கணும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க காலங்கள், எத்தனையோ காலங்கள் நம்ம வீணாக்கிட்டோம். எத்தனையோ காலங்கள் பிரயோஜனம் இல்லாத ஆயிடுச்சு. எத்தனையோ காலங்கள் உலகத்திற்காக வாழ்ந்துட்டோம். எத்தனையோ காலங்கள் பிசாசுக்காக வாழ்ந்துட்டோம். எத்தனையோ காலங்கள் பாவத்திற்காக வாழ்ந்துட்டோம். எத்தனையோ காலங்கள் நமக்காக வாழ்ந்துட்டோம். இனி வாழ்கிற ஒவ்வொரு காலமும் தேவனுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு காலமாய், பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கையாய் வாழும்போது தான் அது தேவன் மகிமைப்படுகிற ஒரு வாழ்க்கையாய், உங்களுக்கு கிரெடிட்டை உண்டு பண்ணுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். உங்களுக்கு நன்மை கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை என்ன தெரியுமா? கனி கொடுக்கிற வாழ்க்கை தான். கனி கொடுக்கிற வாழ்க்கை தான். கனி இல்லாத வாழ்க்கையை தேவன் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார், விரும்ப மாட்டார். அதனால் தான் அத்தி மரத்தை பார்த்து சொன்னார், இனி ஒரு காலம் உன்னிடத்துல கனி உண்டாகாது இருப்பதாக. அதே மாதிரி இன்னொரு அத்தி மரத்தை இது வெட்டி போட்டு, இதில் பிரயோஜனம் இல்லை, கனியை தேடி வர இது பிரயோஜனப்படலை. இது ஏன் இந்த நிலத்தை கெடுக்கிறது? இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பேசுகிற காரியத்தை சரியாக புரிஞ்சு கொள்ளுங்க. இது தேவன் உங்களோடு பேசும்போது மனம் திரும்புதலுக்காக உங்களை ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க. இல்லை, காலங்கள் கடந்து போயிட்டே இருக்கிறது,
தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. தேவனுடைய வருகையும் சமீபமாக இருக்கிறது. நாம் போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. நம்முடைய ஜெபம் போதாது, நம்முடைய பரிசுத்தம் போதாது, நம்முடைய விசுவாசம் போதாது, நம்முடைய ஊழியம் போதாது, நம்முடைய ஆராதனை போதாது, நம்முடைய கண்ணீர் போதாது. இன்னும் திரளான கூட்டங்களை தேவன் பக்கம் திருப்பியே ஆக வேண்டும். இந்த தேசத்தை தேவனுக்காக தேவனுடைய பாதத்தில் இந்த தேசத்தை கொண்டு போய் வைக்கணும். யாரால் தான் முடியும்? கனி கொடுக்கிறவள் தான் முடியும். கனி இல்லாத, பிரயோஜனப்படாத, பயனற்றவர்களை தேவன் ஒரு நாளும் விரும்பவும் மாட்டார். அவர்களை சரிங்களா ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். பிரயோஜனம் இல்லாத, பொல்லாத, சோம்பலான ஊழியக்காரர்களை தேவன் அருவருக்கிறவராயிருக்கிறார். பயனில்லாதவர்களை அருவருக்கிறவர்களாக இருக்கிறார். அவர்களுக்கு எங்கே தெரியுமா இடம்? இருளில் தான் இடம். அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடம்தான் அவர்களுக்குரியது. தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு விருப்பத்தை உங்களிடத்தில் சொல்கிறார். நீங்கள் கனி கொடுக்குள்ளாய் மாறிவிடுங்க. கனி கொடுக்கிற வாழ்க்கை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எவ்வளோ காலம் வாழ்ந்துட்டோம். எத்தனையோ வருஷங்கள் வீணாவே போயிடுச்சு நம்முடைய வாழ்க்கை. ஆண்டவர் எல்லா காலத்துக்கும் ஒரு கணக்கு வச்சிருக்கார் தெரியுமா? கிருபைக்கு ஒரு கணக்கு வச்சிருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபைக்கு சரிங்களா கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இரக்கத்திற்கு, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இளைப்பாறுதலான காலங்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு கணக்கு வச்சிருக்கிறார். கணக்கு கேட்கும் போது எங்கே போய் நிற்போம்? எங்கே போய் நம்முடைய வாழ்க்கை எங்கே போய் அவருக்கு முன்னாடி நம்ம மறைந்து கொள்ள முடியாது. தேவன் பேசுகிற இந்த வார்த்தைக்கு செவி கொடுங்க. ஏனோ தானே நின்றாதீங்க. ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும் பொழுது சரிங்களா, அன்றைக்கெல்லாம் போயிட்டு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இங்கே தான் மனம் திரும்பணும், இங்கே தான் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ளணும். அதனால் கனியுள்ள ஒரு வாழ்க்கையாய், பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையாய், பயனுள்ள ஒரு வாழ்க்கையாய், தேவனுடைய நாம மகிமைப்படுகிற ஒரு வாழ்க்கையாய், தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மூலமாய் விரிவு அடையும்படியாய் தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தேவனுக்கு மகிமை உண்டாக, தேவனுடைய கிரியைகளை, நம்முடைய நற்கிரிகளை மக்கள் கண்டு தேவனை ஆராதித்து துதிக்கும்படியான ஒரு வாழ்க்கையை வாழும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய மனதை அவருடைய வார்த்தையின் மூலமாய் இன்றைக்கு கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதற்கேற்றபடி நீங்கள் வாழும்படி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.